எடப்பாடி எவ்வளவு வாய் கொழுப்பு இருந்தால், திமிரு இருந்தால் கொரோனாவிலே தளபதி போய் சேர்ந்திருப்பார் என்று சொல்லுகிறார். ஓடும் ரயில் முன் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த கலைஞருடைய மகன்தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். அவருடைய குடும்பத்தினரே, அவருடைய துணைவியாரே கதறி அழுதிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்ட நேரத்தில் உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்கள் என்று சொன்னபோது மிகுந்த வேதனையோடு ஒரு நினைப்படுத்தினார். எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு தமிழ்நாடு பூராவிலும் அவருடைய சுற்றுப்பயணத்தில் மக்கள் காட்டுகிற அந்த வரவேற்பும் தெரிவிக்கின்ற ஆதரவையும் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒவ்வொரு நாளும் வயிற்றெரிச்சலின் காரணமாக ஒவ்வொரு விதமாக பிதற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும், ஒரு தலைவர் எப்படி பேச வேண்டும் என்ற இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணத்தை எல்லாம் மீறக்கூடிய வகையில் தரம் தாழ்ந்து மிக கேவலமாக மனித சமுதாயத்துக்கே ஒரு புறம்பான பேச்சை எல்லாம் இன்றைக்கு எடப்பாடி பேசி வருகிறார். நேற்றைய தினம் அதனுடைய உச்சக்கட்டமாக, அவருடைய வயிற்றெரிச்சலுடைய உச்சக்கட்டமாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் 2 கோடி தொண்டர்களுடைய மிகப்பெரிய உயிராக மதிக்கப்படுகிற தலைவரை, எங்கள் ஒப்பற்ற தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலினை மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். கொரோனா நேரத்தில் இந்த நாடு எப்படி இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். இவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் பரிதவித்தார்கள். ஆக்சிஜன் கிடைக்காமல் எல்லா விதமான ஆபத்துக்கும் ஆளாகி நித்தம் இவருடைய ஆட்சி காலத்திலே பிளக்குவியல்கள் இருந்தது தமிழ்நாட்டில். திமுக ஆட்சி ஏற்பட்டு தளபதி மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்த பிறகுதான் கொரோனாவை கட்டுப்படுத்தினார் என்பது உங்களுக்கு எல்லாம் மிக நன்றாக தெரியும். அதனுடைய கொரோனா நேரத்தில் எடப்பாடியை போன்றவர்கள் வெளியே வருவதற்கே பயந்த நேரத்தில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு மருத்துவர்களும் தடுத்து எல்லோரும் தடுத்த நேரத்தில் மருத்துவமனைக்குள் உள்ளே சென்று கொரோனா நோயாளிகளை நேரிலே பார்த்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதை பார்த்ததனுடைய விளைவுதான் தமிழ்நாட்டிலே கொரோனாவினுடைய உச்சம் குறைந்து மக்கள் நிம்மதியாக வாழத் தொடங்கினார் என்பது வரலாறு. இதை மூடி மறைப்பதற்காக வயிற்றெரிச்சலின் காரணமாக எடப்பாடி எவ்வளவு வாய் கொழுப்பு இருந்தால், திமிரு இருந்தால் கொரோனாவிலே தளபதி போய் சேர்ந்திருப்பார் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், தளபதியை பற்றி, எங்கள் தலைவரை பற்றி அவருக்கு தெரியாது. திமுகவினுடைய தலைவராக இன்றைக்கு இருக்கிற தளபதி மு.க.ஸ்டாலின் தன் உயிரை துச்சமென மதித்து தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்த, ஓடும் ரயில் முன் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த கலைஞருடைய மகன்தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். அவர் உயிருக்கு பயந்தவர் அல்ல. அன்றைக்கு கொரோனா மருத்துவமனையிலே போய் பார்த்து விட்டு வந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தினரே, அவருடைய துணைவியாரே கதறி அழுதிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்ட நேரத்தில் உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்கள் என்று சொன்னபோது மிகுந்த வேதனையோடு ஒரு நினைப்படுத்தினார். எங்களுடைய தந்தை கோவையிலே மருத்துவமனையிலே கொரோனா நோயாளிகளை பார்த்துவிட்டு வந்த நேரத்தில் அவருக்கு என்னாகுமோ என்ற அச்சமும் பயமும் எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டது. அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்று சொன்னார். திமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் கலையினோம்.
அப்படிப்பட்ட தலைவரை பற்றி எடப்பாடி இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறார் என்றால் இது ஒன்றும் புரிதல்ல.